67வது தசகம். ஸ்புரத் பரானந்த ரச ஆத்மகேன त्वया. ஸ்புரத் பரானந்த ரசாத்மகேன त्वया. சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற டாப் மோஸ்ட் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற உங்களால சம ஆசாதித போக லீலாக நன்னாயிட்டு ஆஸ்வதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ரதிக்கிரீடை செய்யறதுக்கு சாதிச்சதினால அம்புஜாட்சியா தாமர கண்கள் இருக்கிற கோபிகைகள் அசீமம். சீமை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பார்டர். அசீமம் அப்படின்னா எல்லையில்லாத ஆனந்தபரம் பரமானந்தத்தை பிரபன்னா பிராபிச்ச அவளுக்கு மகாந்தம் ஆபுகு பெரிய கர்வம் அகங்காரமும் வந்து சேர்ந்தது. பிரகாசம் ரொம்பி வழியற பரமானந்த ரசமாயிருக்கிற ரூபத்தோடு கூடின பகவானுமாயிட்டு காமலீலாரசம் அனுபவிச்ச கோபிகைகள் ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தால மதிமறந்த அந்த கோபிகைகள் அவ ரொம்ப ரொம்ப அகங்காரம் உள்ளவாளாயிட்டு மாறினா. 2வது ஸ்லோகம். கோபிகைகளுக்கு நிறைய அகங்காரம் வந்துடுத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. இப்போ அந்த கோபிகைகள் எல்லாம் அவளோட மனசுக்குள்ள என்ன நினைச்சா, அப்படி அவ நினைச்சதுனால பகவான் என்ன பண்ணினார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். கோபிகமாரெல்லாம் நினைச்சா ரமாபதிஹி லக்ஷ்மி வல்லபனா இருக்கிற அசௌ இந்த விஸ்வ மனோபிராமா இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே ஒரு அழகன், அமாயம் காபட்யம் இல்லாதக்கி பொய்மை இல்லாதக்கி மயி எனக்குள்ள மிலியதே முழுகியிருக்கார். மயி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் எனக்குள்ளதான் முழுகி இருக்கார் அப்படின்னு திருடமா உறப்பிச்சு சொல்றா அத்தனை கோபிகமாரு. இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்னோடதாக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் என்னோடதாக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னா. இது ஸ்ம சர்வாக இப்படி அவ அத்தனை பேரும் நினைச்சோன, அகங்காரத்தோடு கூடி நினைச்சோன, அகங்காரப்பட்டோன. கலித அபிமானாக கலிதாபிமானாக அகங்காரம் ரொம்பி வழிஞ்சு நிக்கிற அந்த கோபிகமாரு அவளை பகவான் நிரீட்சியா பார்த்தோன. பகவான் கோபிகமாரோடு அந்த அகங்காரத்தை பார்த்தார். அப்போ பட்டதிரி பகவான் கிட்ட இப்ப சொல்றார், பகவானே நீங்க என்ன பண்ணினாள் அப்படின்னு. அதனால பகவானை கூப்பிடுறார் பட்டதிரி, கோவிந்தா கோவிந்தா. அப்போது நீங்கள் அந்த டைம்ல என்ன வாக்கம் பண்ணின, திரோஹிதா அபூஹு அவளோடு அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு நீங்கள் அங்கேருந்து மறைஞ்சிட்டாள், காணாம போயிட்டாள். அவளுக்கு தலக்கணம் ஜாஸ்தியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த அகங்காரத்தை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் திடீர்னு அங்கேருந்து அப்பிரத்யட்சமாயிட்டாள்.
விஸ்வமோகனனா இருக்கிற இந்த லக்ஷ்மி வல்லபன் இந்த லக்ஷ்மி வல்லபனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் எங்கிட்டையாக்கும் இருக்கு, ரொம்ப ரொம்ப பிரியம் எங்கிட்டையாக்கும் இருக்கு இப்படின்னு எல்லா கோபஸ்திரிகளும் கர்வத்தோடு கூடிட்டு அகங்காரத்தோடு கூடிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு அக்கும் பகவான் அங்கேருந்து காணாம போயிட்டார். 3வது ஸ்லோகம். அப்போது கொஞ்சம் கூட கர்வம் இல்லாத பகவானுக்கு ரொம்ப பிரியமான ராதை அப்படிங்கிற கோபிகைய கூட்டிண்டு பகவான் தூரமா ஒரு திக்குல போனார். அந்த ராதையோடு கூட்டிட்டு பகவான் ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தார். முராரே, முரன் அப்படிங்கிற அசுரன் சத்ருவாயிட்டு பகவான நினைக்கிறான். அந்த முரன் அப்படிங்கிற அசுரனை நிகிரகிச்ச பகவானே ஸ்ரீகிருஷ்ணா. பவான் நீங்கள் தாவது அப்போது அஜாத கர்வாம் கர்வம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறவளும் அதிப்பிரியாம் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவளும் ராதா அபிதாம் ராதா அபிதாம் ராதாபிதாம் ராதா அப்படின்னு பேர் இருக்கிறவளுமான பகவான நிஷ்காம பக்தியோடு கூடிட்டு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற தேவைகளுக்காயிட்டு ஆராதிக்காதக்கு எந்த ஒரு வாண்டடும் இல்லாதக்கு பகவான ஆராதிச்சவளாக்கும் இந்த ராதை. அதனால ராதா அப்படின்னு அந்த கோபிகைக்கு பேரு. நிஷ்காம பக்தியோடு கூடிட்டு பகவான உபாசிச்ச அந்த ராதை. கோபவதும் ராதை அப்படின்னு பேர் இருக்கிற கோபஸ்திரிய உபாதாயா கூட கூட்டிண்டு தயா சக ராதையோடு கூட சொயிர விகாரகாரி சொஸ்தமாயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாதக்கு நடந்துண்டு விதூரம் கதகா ரொம்ப தூரமா பகவான் போனார். 4வது ஸ்லோகம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, நீங்கள் இந்த கோபிகமாரோட கண்களிலேந்து மறைஞ்சோன சங்கடப்பட்ட அந்த கோபிகைகள் அத்தனை பேரும் கூடி சேர்ந்து காட்டுக்குள்ள ஃபுல்லா உங்களை தேடிண்டு நடந்து துக்கிச்சா. பகவன் எல்லா பகங்களும் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா யசஸ் ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா பகங்களும் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா தொய் நீங்கள் திரோஹிதே அங்கேருந்து காணாம போனோன்னு அதா அதுக்கப்புறம் ஜாத தாபாக ரொம்ப ரொம்ப துக்கம் வந்துட்டு விரகதாபம் உண்டாகி வந்துட்டு கமலாய தாட்சியா தாமர கண்கள் இருக்கிற அந்த அழகிகள் கமலாயத அச்சியா தாமர பூ மாதிரி இருக்கிற கண்கள் இருக்கிற அந்த கோபஸ்திரீகள் சமம் சமேதாக கூடி கூடி நின்னுண்டு வனே வனே அந்த காடு ஃபுல்லா நடந்து நடந்து எல்லா இடத்துலயும் துவம் உங்களை பரிமார்கயந்தியா தேடி நடந்துட்டு அபாரம் ரொம்ப
ஜாஸ்தியான விஷாதம் துக்கத்துல ஆபுகு முழுகி போனா. 5வது ஸ்லோகம். ஹா சூதா அழகாயிருக்கிற தேன்மாவே, நல்ல தேன் மாதிரி ருச்சி இருக்கிற மாமரமே. ஹா சம்பகா, செம்பகப்பூ தர செம்பக மரமே. கர்ணிகாரா, சித்திரக்கணிக்கு உபயோகிக்கிற மஞ்ச கலர் கணிக்கொன்ன பூவே. கணிக்கொன்ன பூ தர மரமே, கர்ணிகார மரமே. ஹா மல்லிகே, முல்லச்செடியே. மாலதி, பிச்சிப்பூ மரமே. பாலவல்யஹா, சின்ன சின்ன கொடிகளே. வெத்தலை கொடி, முல்லைக்கொடி, இப்படி இருக்கிற சின்ன சின்ன கொடிகளே. நகா, எங்களோடு ஹிருதய ஏக சோரா, எங்களோடு ஹிருதயத்தை திருடின அந்த திருடன. வீட்சிதஹா கிம், உங்களால பார்க்க முடிஞ்சுதா? நீங்க ஆராதும் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்தேளா? இது ஆதி, இப்படியெல்லாம் பலதும் சொல்லி புலம்பீண்டு தாகா, அந்த துவது பிரவணாக, பகவானே கிருஷ்ணா, பகவானில ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற அந்த கோபிகைகள் விலேபுகு, அழுதுண்டே நடந்தா, இப்படி சொல்லிண்டே நடந்தா, பலதும் புலம்பிண்டு நடந்தா. கோபஸ்திரீகள் உங்களை பார்க்காதக்கு சங்கடம் முத்தி போயிட்டு அவளையே மறந்து என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்னு யோசனை பண்ணாதக்கு கண்ணுல கண்ட மரங்கள் கிட்டையும் செடிகள் கிட்டையும் பூக்கள் கிட்டையும் எல்லாம் கேட்டா. தேன்மாவே, செம்பக மரமே, கர்ணிகார மரமே, முல்லே, பிச்சகமே, சின்ன சின்ன வள்ளிக்கொடிகளே, நீங்கள் எங்களோட மனசை கவர்ந்த அந்த கள்ளனை பார்த்தேளா அப்படின்னு தேடி தேடி நடந்த கோபிகைகள். 6வது ஸ்லோகம். பகவான் கிட்ட இருக்கிற பிரேம பக்தி காரணம் பகவான பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு கோபிகைக்கு மனசுக்குள்ள விப்ராந்தி உண்டாகிறது. அதனால சொல்லறா, ஹே சகி, ஸ்ரீகிருஷ்ணன் இதா நான் பார்த்தேன், என்னோட கண்ணு முன்னாலதான் நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்ப திருஷ்டியில பகவானை பார்த்த ஒரு கோபிகை இப்படி சொன்னோன்னு வேறையும் அங்க நிறைய கோபிகைகள் உண்டே, அவளுக்கெல்லாம் சங்கடம் வருது, நமக்கெல்லாம் பார்க்க முடியலையே, இவளுக்கு மட்டும் பார்க்க முடிஞ்சுதே அப்படின்னு அவளுக்கு காண முடியாத சங்கடம் பொங்கி வந்தது. இவளுக்கு காண முடிஞ்ச கிருஷ்ணனை நமக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சு சங்கடம் முத்தி போச்சு கோபிகமாருக்கு. கிருஷ்ணனை காணாதக்கு அவளோடெல்லாம் மனசோடு பேலன்ஸ் தகர்ந்தது. அதாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். காச்சிது, ஒரு கோபிகை, துவாம் பகவானே உங்களை பாவனா சற்றுஷி வீட்சியா, மனசுல கற்பனையில பார்த்துட்டு சங்கல்பத்துல பார்த்துட்டு டைரக்ட் ஆயிட்டு காணாதக்கு மனசுல சங்கல்பமாயிட்டு இன்டைரக்ட் ஆயிட்டு பார்த்தாச்சு அப்படிங்கிற தோணல் உண்டாயிட்டு மனோவிப்ராந்தி உண்டாயிட்டு அடுத்தவாகிட்ட அவள் சொன்னா, பக்கத்துல நிக்கிறவள் கிட்ட சொல்றா, சகி தோழி, மை டியர் ஃப்ரெண்ட், ஐ அம் பங்கஜாட்சஹா, இந்த தாமரக்கண்ணன், பங்கம் அப்படின்னா அழுக்கு,
பங்கஜம் அப்படின்னா அழுக்கிலேந்து உருவானது. பங்கஜம் அப்படிங்கிற தாமரை. அச்சம் சொன்னா கண்ணு. பங்கஜாட்சன் அப்படின்னா தாமரை கண்ணன். தாமரை கண்ணனா இருக்கிற பகவான் மம புரஹா என்னோட முன்னால நிரீட்சிதா எனக்கு பார்க்கறதுக்கு சாதிச்சது. என்னோட முன்னால நான் கண்டேன். நான் இந்த தாமரை கண்ணனை இதா இங்க என்னோட முன்னாலதான் பார்த்தேன். இது இப்படின்னு ஆகுலம் ஆலபந்தி ரொம்ப ஜாஸ்தியான வெப்பரவாளத்தோடு கூடிட்டு சொல்ற அந்த கோபிகை. சகீனாம் தாபம் வேற அங்க இருக்கிற கோபிகமாரோடு மன சங்கடத்தை துகினி சகாரா த்விகுணி சகாரா 2 மடங்கு வர்த்திப்பிச்சா. ஆல்ரெடி சங்கடமா இருக்கா, இப்பதான் ஒருத்தி சொல்லறா நான் பார்த்தேன் அப்படின்னு. இப்ப நமக்கெல்லாம் பார்க்க முடியலையே, இவள் மட்டும் பார்த்தாளே அப்படிங்கிறதுனால அவளுக்கு சங்கடம் அப்படிங்கிறது டபுள் மடங்காச்சு. அதாக்கும் இங்க த்விகுணி அப்படின்னு சொன்னது. 2 மடங்கு ஆயிட்டு சங்கடத்தை. இந்த தோழியோடு வார்த்தைகள் அவளுக்கு வர்த்திப்பிச்சது. 7வது ஸ்லோகம். சங்கல்ப பலத்தால கற்பனை பலத்தால பகவானோடு அவஸ்தைய பிரபிச்ச மாதிரியான அந்த கோபிகைகள் காளிந்தி தீரத்துல பகவானோடு பலவிதமான திருவிளையாடல்களை நடிச்சு காட்ட ஆரம்பிச்சா. பூதனைய கொல்லறது, அதே மாதிரி அந்த உரலை இழுத்துண்டு போற அந்த ஒரு பாவம், உரலை இழுத்துண்டு போனதால நலகூபர விருட்சங்கள், நலகூபர மணிகிரீவ விருட்சங்கள் கடபுழங்கி விழுந்த அந்த ஒரு நிகழ்வு, சகடாசுரனோடு அந்த ஒரு நிலைமை, இதெல்லாத்தையும் அவ நடிச்சு விளையாட ஆரம்பிச்சா. ஓரோ கோபிகையும் கிருஷ்ணனாயிட்டே நடிக்க ஆரம்பிச்சா. கிருஷ்ணன் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் அவ நடிச்சு மோனாற்று மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா அத்தனை பேரும். அதுக்கப்புறம் சங்கடம் அவளுக்கு அப்பவும் தீரலை. அவளுக்குள்ள பகவான் லயிச்சு பகவானாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சங்கடம் தீரலை. அதனால பகவானை தேடிண்டு காட்டுல சுற்றி நடக்கிறத இந்த கோபிகைகளை எல்லாம் பகவான் உபேட்சிச்சு ராதையை கூட்டிட்டு போயிருந்தாரே. இப்ப அந்த ராதையோடு கர்வு காரணமாயிட்டு அந்த ராதையையும் விட்டுட்டு பகவான் போனத பார்த்தா. ராதை இப்போ ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருக்கா, அதையும் பார்த்தா. தொது ஆத்மிகாக தாஹா பகவானுமாயிட்டு கூடி சேர்ந்த கோபிகைகள் யமுனா தடாந்தே யமுனா தீரத்துல മാനസികമായിട്ട് ഭഗവാനുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന ഗോപികകൾ. ത്വത് ആത്മികാഹ താഹ മനസ്സിലെ ഭഗവാനോട് കൂടെ ചേർന്ന് ഭഗവാൻ കൂടെயே பேசுற மாதிரி பகவானாயிட்டே நடிக்கிற மாதிரி எல்லாம் அவ செஞ்சா. யமுனா தடாந்தே யமுனா தீரத்துல தவா உங்களோடு சேஷ்டிதானி ஓரோ சலனங்களும் அனுசக்ருஹு கில அதே மாதிரியே செஞ்சு காட்டினா. பகவானோடு நிக்கிற பாவம், பகவான் புல்லாங்குழல் வாசிக்கிற பாவம், பகவான் கையில மாடு மேய்க்கிற குச்சியுமாயிட்டு மாடு மேய்ச்சுண்டு நடக்கிற பாவம், அதே மாதிரி பகவான் உரியில் இருக்கிற வெண்ணைய எத்தி எடுத்து வாய்ஃபுல்லா போட்டுக்கிற அந்த பாவம், இதெல்லாம் செஞ்சு நடிச்சா. பூயஹா அபி அதுக்கப்புறம் மறுபடியும் விஜித்யா பகவானை தேடி போனோன்னு ததா ஏவ மானாத் அதே மாதிரியே அகங்காரம் காரணம்
त्वया விமுக்தாம் பகவானால உபேட்சிக்கப்பட்ட ராதாம் ச ராதையையும் ததிருஷுஹு கோபிககள் பார்த்தா. ராதைக்கும் திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தலக்கணம் வந்த மாதிரி இங்க பட்டதிரி சொல்றார். அப்ப அந்த ராதையோடு தலக்கணத்தையும் இல்லாம பண்ணணும்னு சொல்லிட்டு ராதையை விட்டுட்டும் பகவான் போயிட்டார். அப்படி தனியா நிக்கிற அந்த ராதையையும் இவா பார்த்தா. பகவானை தேடி நடக்கிற டைம்லயாக்கும் ராதைய பார்த்தது. 8வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா அந்த கோபஸ்திரிகள் ராதையோடு கூடி சேர்ந்து சந்திரன் உதிக்கிற வரைக்கும் அந்த வனத்துல அங்கங்க சுற்றி நடந்து பகவானை தேடிண்டு நடந்தா. அதுக்கப்புறமா எல்லாரும் கூடி சேர்ந்து காளிந்தி தீரத்துல வந்து ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு பகவானோட குணகணங்களை வர்ணிச்சு பாடவும் செஞ்சா. ததஹா அதுக்கப்புறம் தாஹா கோபிககள் எல்லாரும் கூடி சேர்ந்து விபினே வனத்துல சமந்தாது எல்லா இடத்துலயும் தமோவ தாராவதி இருட்டாகிற வரைக்கும் சந்திரன் உதிக்கிற வரைக்கும் மார்கயந்தியா பகவானை தேடி தேடி நடந்துட்டு புனகா அதுக்கப்புறம் யமுனா தடாந்தே யமுனா தீரத்துல விமிஸ்ராஹா எல்லாரும் கூடி சேர்ந்து உக்காந்துட்டு பிருஷம் விலேபுகு ரொம்ப நேரம் சங்கடப்பட்டு அழுதுட்டு தே பகவானே உங்களோடு குணாஞ்ச ஜகுஹு குணங்களையெல்லாம் பாடி புகழ்த்தவும் செஞ்சா. 9வது ஸ்லோகம். காருண்யவானான பகவானே ஸ்ரீகிருஷ்ணா அப்படி மனோதுக்கம் அனுபவிச்சுண்டு நொந்து போன அந்த கோபஸ்திரீகளோடு முன்னால சாட்சால் ஸ்ரீகிருஷ்ணன் காமதேவனை விட அழகான ரூபத்தோடு கூடின பகவான் புன்னகை பண்ணிண்டு பிரத்யட்சனாயிட்டு பவிச்சாள். ஆயி பகவானே கருணைக சிந்தோ கருணா ஏக சிந்தோ கருணை கடலான பகவானே காருண்ய நிதியாயிருக்கிற பகவானே ததா அப்படி இருக்கிற வியதா சங்குல மானசான சங்கடத்தால ரொம்பின மனசோடு கூடிட்டு இருக்கிற அந்த கோபிகளோடு முன்னால ஜகத்ரயி மோகன மோகன ஆத்மா 3 லோகங்களையும் மோகிப்பிக்கிற காமதேவன் அந்த காமதேவனை கூடிய மோகிப்பிக்கிற அதிமனோகரமான சொரூபம் தெரிச்ச தாம் பகவானே நீங்கள் மந்தஹாசி நன்னா புன்னகை பண்ணிண்டு பிராதுராசிஹி பிரத்யட்சமாயிட்டு நின்ன ஜகத்ரயி மோகனா இங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மோகனா அப்படிங்கிறது 3 லோகங்களையும் மோகவலையில விழுத்துற காமதேவன். மறுபடியும் 2ஆம் தடவை இன்னொரு மோகனா சொல்லப்பட்டுறது. ஜகத்ரயி மோகன மோகன ஆத்மா அந்த காமதேவனை கூடியும் மோக வலையில விழுத்துற அதிமனோகரமாயிருக்கிற சொரூபம் தெரிச்ச பகவான் அந்த கோபஸ்திரீகளோட முன்னாலதான் பிரத்யட்சமாயிட்டு. 10வது ஸ்லோகம். பகவானை தேடி தேடி நடந்த கோபிககள் இனி ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க முடியுமா காண முடியுமான்னெல்லாம் நினைச்சு வியசனப்பட்டு இருந்த அவளுக்கு முன்னால பகவானை பார்த்தோன்ன அந்த கோபிககள்
சந்தோஷ திமிர்ப்புல பலவித சேஷ்டங்களையும் செஞ்சா. கெட்டிப்பிடிச்சா பகவானே, முத்தம் கொடுத்தா, என்னெல்லாமோ பண்ணினா. அப்படி இருக்கிற குருவாயூபுரேஷா, அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் என்ன நோய் நொடிகளிலிருந்து காப்பாத்தணுமே. தன்யஹா, அழகான சரீரம் இருக்கிற கோபிகைகள். தனு சொன்னா சரீரம், தன்வி சொன்னா கோபிகையோடு சரீரம். இங்க நிறைய கோபிகைகள் இருக்கா, அப்ப அத்தனை பேரோடு சரீரம் அப்படின்னு சொல்லணுமே. அதாக்கும் இங்க தன்யஹா, தன்வ தன்வ, தனு தன்வ தன்வ, தன்யஹா. அழகான சரீரம் இருக்கிற கோபிகைகள். சந்திக்த சந்தர்சனம், இனி பகவானை காணறதுக்கு சாதிக்குமா அப்படின்னு சந்தேகமான மனசோடு கூடி இருந்த அவ ஆத்மகாந்தம் துவாம், அவளோட மனசுல இருக்கிற ரொம்ப ரொம்ப நேசமாயிருக்கிற பகவான, அவளோடு மனசுக்குள்ள இருக்கிற காந்தனான பகவான சகசாவீட்சியா, அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு திடீர்னு அங்க பார்த்தோன்னே, ததானி அந்த டைம்ல பிரமத அதிபராத், சந்தோஷத்தோடு உச்சஸ்தாயில கிம் கிம் ந சக்ருஹு, என்னெல்லாம் கோஷ்டிகளாக்கும் அவ செய்யாம இருந்தா. கோபஸ்திரிகளோடு சேஷ்டகள் வர்ணிக்கிறதுக்கே சிரமம், அந்த அளவுக்கு சேஷ்டகளை அவ பண்ணினா. சகத்துவம், கோபிகமாரால சேஷ்டகள் காட்டி கூட்டின அந்த கோபிகமாரால நீங்கள் கதாது பாலையா, பலவித சேஷ்டங்கள் எல்லாம் இந்த கோபிகமார் உங்களை பார்த்தோன்னா காட்டி கூட்டினாலே, அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் கதாத் பாலையா, என்ன என்னோட நோய்களிலேருந்து காப்பாத்தனமே கிருஷ்ணா. மாருதேஷா, குருவாயூரில் வாழற ஈஸ்வரா, குருவாயூரப்பா, மனசளவிலையும் சரீர அளவிலையும் இருக்கிற என்னுடைய எல்லாவித நோய்களையும் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ணி என்ன ரோக பீடையிலேந்து காப்பாத்தனமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 67வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.